Hello everyone, welcome back to my channel. Nanda Imtiaz and this is the 5% Club. இது ஒரு market analysis video and let's get right into it. Guys, இன்னைக்கு ஒரு நல்ல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு நமக்கு நிஃப்டியில். எக்ஸாக்டாக நான் இந்த இடத்துல ஷார்ட் பண்ணியிருந்தேன் ஒன் லாட் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் ஷார்ட் பண்ணி பெரிய ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன். ஆல்மோஸ்ட் 90 பாயிண்ட்க்கு மேலே இருந்துச்சு ஸ்டாப் லாஸ். எஸ்எல் அடிச்சுட்டு ஈஸியாக போயிடுச்சு, விச் இஸ் டோட்லி ஃபைன். இது திஸ் இஸ் மார்க்கெட் ஒர்க்ஸ். ஓகே, ஸோ நாளைக்கு நம்ம ஆக்ஷன் என்னங்கிறது பார்க்கலாம். ஒருவேளை மார்க்கெட் இந்த லெவலில் ஆச்சு 21,325 இல்லை 330க்கு கீழே வர ஆரம்பிச்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் ஷார்ட் பண்ணுவேன். ஒரு சின்ன ஷார்ட் பொசிஷன் எடுப்பேன். டார்கெட் வந்துட்டு 21,045 இருக்கும். ஓகே, இல்லை ஒரு வேளை நிஃப்டியில் நான் ஏன் இன்னும் ஷார்ட் யோசிக்கிறேன் அப்படின்னா இதோட 50% கூட ரெக்கவர் ஆகலை. ஓகே, ஸோ நீங்களே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஹைலேருந்து இந்த லோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2.35%. ஓகே, இந்த லோலேருந்து இந்த ஹை வந்துட்டு 1.45 தான். ஓகே, இது ஒரு 50% ஆகிருந்தால் கூட இட்ஸ் ஃபைன். ஆனால் 50% ஆகலை. 50% ஆகாத ஒரே காரணத்தினால தான் நான் வந்துட்டு இனி ஷூராக இல்லை நிஃப்டி பாசிட்டிவ் ஆகிடுச்சான்ட்டு. இல்லாட்டி எங்கே ஷார்ட் பண்ணுவோன்னா 21,010 கீழே நல்லா ஷார்ட் பண்ணுவேன். பை எங்கே பண்ணுவேன் அப்படின்னா 21,510க்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக பை பண்ணுவேன். ஏன்னா அது நியூ ஹை, அதுக்கு மேலே வந்து நியூ ஹை கொடுக்குறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதுக்கு மேலே தான் பை பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுதான் எனக்கு நிஃப்டிக்கு. நெக்ஸ்ட் இஸ் பேங்க் நிஃப்டி நமக்கு இந்த ரெண்டு பொசிஷன் தான் வந்துட்டு இப்போ நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதாச்சும் நாளைக்கு நான் ஒரு வேளை மார்க்கெட் 47,630க்கு கீழே வந்துச்சுன்னா கண்டிப்பாக செல் பண்ணுவேன். இல்லை பை எங்கே பண்ணுவேன்னா 47,980க்கு மேலே போச்சுன்னா பை பண்ணுவேன். ஓகே, இது இங்கே வந்து ஒரு MW பேட்டர்ன் ரெண்டுமே தெரியும். அதாவது 1 minute டைம் ஃப்ரேமில் தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு M பேட்டர்ன் மாதிரி தெரியும். ஓகே, M பேட்டர்ன் இந்த நெக்லைன் பிரேக் ஆச்சுன்னா இப்படி மார்க்கெட் கீழே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தெர் இஸ் அ பாசிபிலிட்டி. ஆனால் நான் 100% தப்பாக கூட இருக்கலாம். ஒரு சில பேர் வந்துட்டு இங்கே W பேட்டர்னை பார்ப்பாங்க இது. ஆனால் இது W பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிற சான்ஸ் இல்லைன்னு ஏன் சொல்கிறேன்னா இந்த இடத்துல ஒரு திஸ் இஸ் நாட் அ ஹெவி, இது ஒரு ஹெவி சப்போர்ட் கிடையாது. இது ஒரு ஹெவி சப்போர்ட், ஆனால் இது ஒரு ஹெவி சப்போர்ட் கிடையாது. அது ஒரே காரணத்தினால தான் நான் வந்துட்டு இங்கே W பேட்டர்ன் பார்க்க மாட்டேன். ஆனால் இங்கே W பேட்டர்ன் பார்ப்பேன், இல்லாட்டி இந்த இடத்துல W பேட்டர்ன் பார்ப்பேன். இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு இடத்துல W பேட்டர்ன் பார்ப்பேன். இங்கே ரெசிஸ்டண்ட்டுங்கனால தான் நான் இங்கே M பேட்டர்ன் பார்க்குறேன். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி நம்ம பிளான் நாளைக்கு தான். அதாச்சும் 47,975க்கு மேலே பை, 47,680க்கு கீழே செல். ஓகே, 690க்கு கீழே செல். ஓகே, இந்த ரெண்டு தான் நாளைக்கு. நெக்ஸ்ட் யூஎஸ் ஆயில் இப்போ நான் இந்த இடத்துல ஷார்ட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மார்க்கெட் நல்ல ஒரு ஷார்ட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த ஒரு பெரிய விக்கு இருக்குது, ஆனால் இங்கே ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் பெருசாயிரும். இட்ஸ் டோட்லி ஃபைன். இன்னி ஒரு 1 minute இருந்தால் கூட கண்டிப்பாக நான் ஷார்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த 3 minute முடிஞ்சோடனே நான் ஷார்ட் பண்ணிடுவேன். தெர் இஸ் அ வெரி ஹை பாசிபிலிட்டி மார்க்கெட் இங்கேருந்து எஸ்எல் கொடுக்குறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஓகே, ஸோ லெட்ஸ் see how this works. அதே மாதிரி மார்னிங் நமக்கு இங்கே ஆஃப்டர்நூன் இந்த இடத்துல ஒரு ட்ரேட் கிடச்சிருந்துச்சு. அதாச்சும் இந்த புல் பேக் அப்புறம் இந்த கீழே அதாச்சும் நம்ம இங்கேருந்து பிடிச்சோம். என் ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேலே இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் பெருசாக இருக்குதுன்னு தெரியும், பட் அந்த இடத்துலலாம் கேண்டில் எனக்கு கிடச்சி, அதனால் அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் இருந்துச்சு. ஓகே, ஸோ இதுதான் என் பொசிஷன் இருந்துச்சு மார்னிங். நம்ம 1:4 கேப்சர் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணிட்டோம். இப்போ திருப்பி நம்ம இந்த இடத்துல இருக்கோம். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இங்கே நான் இப்போ ஷார்ட் பண்ண போகிறேன் மார்க்கெட்டை. இங்கே ஷார்ட் பண்ணி ஒரு 30 பாயிண்ட்ஸ் கிட்ட ஸ்டாப் லாஸ் வச்சுருவேன். லெட்ஸ் see how it goes. ஓகே, நல்லபடியாக போயிடுச்சுன்னா ஓகே, இல்லை ஸ்டாப் லாஸ் வந்தாலும் இட்ஸ் டோட்லி ஃபைன். லாஸ் கொடுக்குறது ஒன்றும் பெரிய புது விஷயம் கிடையாது. மார்க்கெட் இப்படி தான் அப் அண்ட் டவுன் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ லெட்ஸ் see. நெக்ஸ்ட் இஸ் கோல்டு நம்ம கீழே வெளில 2 டைம் நமக்கு ட்ரேட் கிடச்சிது. ஒன்று இந்த இடத்துல கிடச்சிது, கரெக்டாக இங்கே ஒரு எஸ்எல் அடிச்சிருச்சு. ஓகே, இல்லை இந்த இடத்துல எங்கேயோ கிடச்சிது, எஸ்எல் அடிச்சிருச்சு. அப்புறம் இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. ஓகே, இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு என்னோடய எஸ்எல் இங்கே இருந்துச்சு. ஓகே, ஸோ இப்படி தான் அந்த ட்ரேட் இருந்துச்சு. இங்கே நம்ம என்ட்ரி பண்ணோம், இங்கே நம்ம எஸ்எல் இருந்துச்சு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு எஸ்எல் கொடுத்துட்டு மேலே போச்சு. 1:4 வரைக்கும் போச்சு. போய்ட்டு ரிட்டர்ன் கீழே வந்துட்டுருக்கு. இது ரிட்டர்ன் மேலே எப்போ ட்ரை பண்ணுதோ அப்போ தான் நான் வாங்குவேன் ரிட்டர்ன். அது வரைக்கும் நான் வாங்க மாட்டேன். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் எதுவும் இப்போ என்கிட்ட இல்லை. ஏன்னா மார்க்கெட் அதோட டைரெக்ஷன் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். அது வரைக்கும் கன்ஃபியூஸான சிச்சுவேஷனில் ட்ரேட் பண்ணுறது நான் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஆல்ரைட், ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு என் கண்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நானும் நிறைய கண்டென்ட் கொடுக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை பாய்.